வணக்கம். இன்னைக்கு நம்ம சஷ்டி சாரீஸ்ல யூஸ்வலா வந்து ஒரு சாரீஸ் வெரைட்டி தான் இந்த வீடியோல காமிப்போம். இன்னைக்கு ஒரு சாரீ எப்படி நாங்க தயார் பண்ணி உங்க கையில கொடுக்குறோம், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஒரு வெரைட்டி நம்மளோட ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் வியர் பண்ணியிருந்த ஒரு மதுபானி சாரீ, பட் நல்லா பீக் ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய சாரீ, அதை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வெரைட்டி தான் நாங்கள் என்னென்ன ப்ராசஸில் அதை நாங்கள் தயார் பண்ணுறோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த மெட்டீரியல்ஸ்க்கு சாயம் போடுற இடம் தான் இருக்குது. இதுதான் நாங்கள் சாயம் போட்டு வெள்ளாமில் அந்த சாரியை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங்கில் கொடுக்குற ஏரியா இது. இந்த ப்ராசஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணி ஒரு என்டையர் ஃபேப்ரிக்கு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துடலாங்க. ஸோ இதுதான் அந்த மெட்டீரியலுங்க, நமக்கு பேஸ் மெட்டீரியல். சாரியோட பேஸ் கலர் நாங்கள் தயார் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சாயம் போட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 4 ப்ராசஸ் கடந்து இந்த பேஸ் மெட்டீரியல் வந்து நம்ம கைக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு கிரேட் ரெடி பண்ணி அதை சலவை பண்ணி அதுக்கப்புறம் அதை சாயத்தை விளைச்சி அதுக்கப்புறம் சாஃப்ட்னிங் ப்ராசஸ் பண்ணி ஸோ அதோட டேங்க் ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராசஸ் வரைக்கும் இருக்குது. அதை கம்ப்ளீட் ஆகி ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் நம்ம கைக்கு இந்த மாதிரி வரும். இதில் நம்ம ஒரு 4-5 கலர் பக்கம் பண்ணியிருக்கோம். சாம்பிள் கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் வச்சு ஃபைனலாக முடிச்சு சாரீ மடிக்கிற ஏரியா. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மடிக்கிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ சாரீ டிசைன் எப்படி டிசைன் பண்ணுறோன்றது பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து சாரியை ஃப்ரேமில் செட் பண்ணுறதானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃப்ரேமில் செட் பண்ணி இதுக்கு கீழே நம்ம கம் தடவி தான் இதில் வச்சுருப்போம். ஏன்னா இந்த பிரிண்ட் அடிக்கிறப்ப இந்த சாரியை டிசைன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ரேமை விட்டு ஃபேப்ரிக் வந்து விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி வச்சுருப்போம். இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேமுக்கு 5 சாரி இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பிரிண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் அவுட்டர் ஃப்ரேம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உள்ள கலர் கொடுப்போம். இதுக்கு தனி ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் பிரிண்ட்டு. 1:1 1:1 1:1 இதில் பிரிண்ட் எடுத்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு. ஸோ இது வந்து இந்த மீனுக்கு உள்ள, அதாவது இந்த டிசைனுக்கு மீனா ஒர்க்குக்கு ஃபைனல் பண்ணுற ப்ராசஸ்ங்க அது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், சரிங்களா, இது வந்து இந்த மீனை வந்து மீனா ஒர்க் டிசைனாக அதை நாங்கள் பண்ணுவோம். இதில் இன்னுமே ஒரு 2-3 கலர் இதில் ஆட் பண்ணுவோம். ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சைடில் இருக்கிறது வந்து பல்லு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து தேர்ட் ப்ராசஸ், பிரிண்டிங்கில் தேர்ட் ப்ராசஸ் இது. ஸோ இங்கே பாருங்கள், அதில் சிங்கிள் கலர் நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இதில் டபுள் கலர் பிரிண்ட் பண்ணி க்ரீன் கலரில் ஃபைனலைஸ் பண்ணுறோம் அதை. ஸோ இங்கே பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட ஒரு இந்த பிரிண்டிங்கில் 5 ஸ்டேஜ் இருக்குது. 5 கலர் வச்சு இந்த மாதிரி ஃப்ரேமில் நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு செட்டுக்கு வந்து 5 சாரி எங்களால் தயார் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட 1 2 3 4 டைம் வச்சுருக்கோம். ஒரு செட்டுக்கு 20 சாரி நம்மளால் பண்ண முடியும். இதில் ஒரு பிரிண்ட் அடித்து முடிச்சிட்டோம்னா 3 to 4 hours வந்து இதை ட்ரை பண்ணணும். அதாவது இது காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிரிண்ட் பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு ஸோ லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இதுக்கப்புறம் இது நாங்கள் இந்த முந்தி டிசைன் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு செட் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸோ ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் வியர் பண்ண மதுபானி சாரீ இது. இது நம்ம மல்மல் ஃபினிஷில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டான ஒரு டிசைன் இது. இதில் 4 கலரும் மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டான ஒரு பிரிண்டட் டிசைன் இது. இதுக்கு இன்னும் பல்லு டிசைன் மட்டும் ஆட் பண்ணால் போதும், இந்த சாரீ எங்களுக்கு ப்ராசஸ் யூனிட்டுக்கு போயிடும். அதாவது உங்களுக்கு சிங்கேஜ் எதுவும் வராமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாஃப்ட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு மல்மல் மதுபானி சாரீ இந்த கையில் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து கலர். ஸோ இந்த பிரிண்ட் அடிக்கிறதுக்கான கலர்ஸ் இதெல்லாமே எந்தெந்த டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு பேர் மினிமம் ஒரு 100 சாரி எங்களால் தயார் பண்ணி கொடுக்க முடியும், 100% கம்ப்ளீட் பண்ணி. ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கலர் காம்பினேஷன். இந்த கலர் காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த புட்டா கலர்ஸும் மாறுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 கலர் வரைக்கும் இதில் நாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு கலருக்கும் ஒரு காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு மாறும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் சாண்ட்ஸ்டோன் பீச் கலர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு ஆர்டருக்காக நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். 450 சாரீஸ் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லீடிங் ஷாப்புக்கு டிசைனுக்கு மெயினே வந்து ஃப்ரேம்ங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ரேம். நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இந்த சாரீக்கு ஒரு 4லேருந்து 5 டிசைனுக்கு ஒரு 8 டிசைன் பக்கம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரேம் எல்லாமே பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம்ஸ். ஸோ அதுவும் தான் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு சாண்ட்ஸ்டோன் பீச் கலரு, அதுக்கு இந்த கலரில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் சாண்ட்ஸ்டோன் பீச்சுன்னு கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கை ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது. இந்த கலருக்கு தகுந்த மாதிரி அந்த பிரிண்டிங் டிசைன்ஸும் மாறும். அந்த பிரிண்டிங் டிசைன்ஸ் நாங்கள் அந்த கலர்ஸையும் மாற்றுறப்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாங்கள் கெரோசின் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நாங்கள் கெரோசின் போட்டு கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த கலர் எங்களால் ஏற்ற முடியும். இல்லைன்னா இந்த கலர் மிக்சர் மேட்ச் ஆகி உங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டான டிசைனாக போயிடும். அந்த கலர் அந்த அளவுக்கு கம்ப்ளீஷன் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் இதை கெரோசின் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த கலரே இது ஏற்றுவோங்க. இந்த சாரி டிசைன் மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதில் நமச்சிவாயம் பேர் இருந்தோம். யூஸ்வலாக திருவண்ணாமலைக்கு நாங்கள் நிறையா வால்யூமில் தோத்தி கொடுப்போம், சாமி தோத்தி கொடுப்போம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுக்காக ஃப்ரேமையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 செட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிசைன்ஸ் ஃப்ரேமும் மாற்றுவோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசைன் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஒரு டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களால் அதை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ், ஸ்க்ரீனு, நாட் ஒன்லி சாரியில் நிறையா டிசைன்ஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு டிசைன் கொடுத்தீங்கனாலும் எங்களால் அதை தயார் பண்ணி கொடுக்க முடியும்.